வணக்கம். ஆங்கிலம் எந்த டென்ஸ்ல எங்கே எப்படி பேசலாம் அப்படிங்கிற பகுதி 2வது வீடியோல சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் வாக்கியங்கள சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ், பிரசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ் இந்த 2 டென்ஸ்லயும் எப்படி உருவாக்கி பேசலாம் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க இந்த வீடியோ பார்த்து முடிக்கும்போது இந்த வாக்கியங்களை எல்லாம் ரொம்ப எளிதா உருவாக்கி பேசுவீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதில் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க இருக்கிறது டைம் எக்ஸ்பிரஷன்ஸ். டைம் எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னா என்ன? இதை எதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கும் போது தான் பேசும்போது உங்களுக்கு பயமோ தயக்கமோ வராது. நம்ம தப்பு பண்ணலை, நம்ம கரெக்டாக தான் பேசுகிறோம் அப்படின்னு நம்மளுக்கு தன்னம்பிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கும். சரிங்களா? அதுக்காக இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க தான் போகிறோம். மனப்பாடம் எதுவும் பண்ண போகிறதில்ல. சரிங்களா? காலக்குறிப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு செயல் செய்கிறோம் அப்படின்னா, அந்த செயலை எப்போ பண்ணுறோம், எவ்வளோ அடிக்கடி பண்ணுறோம், எவ்வளோ நேரம் பண்ணுறோம் இப்படிங்கிற விஷயங்களை ஒரு சொல் அந்த மாதிரியோ இல்லாட்டி ஒரு சொற்றொடர் அந்த மாதிரியோ நம்ம சொல்லுவோம். அதை தான் டைம் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இப்போ நம்ம சில வார்த்தைகளை பார்த்தா உங்களுக்கு இன்னும் ரொம்ப நல்லா புரிஞ்சிடும். எப்பயுமே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? எப்பயுமே இவன் ஃபோன் பேசிட்டு தான் இருப்பான் அப்படின்னு சொல்லும்போது, எப்பொழுதும், ஆல்வேஸ். வழக்கமாக நான் காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? யூஸ்வலி. அடிக்கடி அவனுக்கு சளி பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அடிக்கடி. ஆஃபன். சில நேரங்களில் நான் டிவி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சம்டைம்ஸ். சில நேரங்களில். எப்பயுமே எனக்கு பசங்களை திட்டுறது அடிக்கிறது பிடிக்காது அப்படின்னு சொல்லும்போது நெவர். டெய்லியும் நான் பாட்டு கேட்டுட்டு இருப்பேன், பாட்டு கேட்பேன், பாட்டு கேட்டுகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஒவ்வொரு நாளும். எவ்ரி டே. திங்கக்கிழமை நான் விரதம் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஆன் மண்டேஸ். திங்கக்கிழமைகளில். சரிங்களா? இந்த மாதிரி எவ்வளோ அடிக்கடி நான் ஒரு வேலையை செய்வேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் டைம் எக்ஸ்பிரஷன்ஸ் இது போல தான் நம்ம உபயோகப்படுத்துவோம். சரிங்களா? அடுத்தது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதோட டைம் எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி இருக்கும்? எப்போ, இப்போ, நவ். எப்போ, இந்த நொடி, ரைட் நவ். எப்போ, இப்போ, அட் த மோமெண்ட். எப்போ, கரண்ட்லி. எப்போ, டுடே. எப்போ, திஸ் வீக். இப்போ, இந்த நொடி, தற்பொழுது, இன்று, இந்த வாரம். ஏன் இதில் எப்படி இருக்குன்னா, நம்ம இப்போ செஞ்சிட்ருக்க வேலையை பற்றி தான் இந்த டென்ஸில் அதிகமாக பேசுவோம் இல்லையா? இப்போது, இந்த நிமிஷம், தற்பொழுது, கொஞ்ச காலமாக அப்படின்ற வார்த்தைங்க எல்லாமே நீங்கள் பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம். இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் அப்படின்னு. சரிங்களா? நீங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த விஷயங்களை பயிற்சியாக நம்ம லைவில் பண்ணுவோம். அதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் அந்த பயிற்சியை எடுத்து செய்யும்போது உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக ஆங்கிலம் பேசுகிறது ரொம்ப எளிதாக இருக்கும். சரிங்களா? இப்போது எளிய வாக்கியம் சிம்பிள் சென்டென்சஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒரே ஒரு தனி வாக்கியம் அப்படின்னா அது சிம்பிள் சென்டென்ஸ். ஒரு தனி வாக்கியம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். அது புரிஞ்சாதான் இது புரியும். தனி வாக்கியம், முதன்மை வாக்கியம் அப்படின்னா ஆங்கிலத்தில் இண்டிபெண்ட் க்ளோஸ் அப்படின்னு சொல்கிறோம். தனி வாக்கியம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரே ஒரு செய்கிறவர் அவர் என்ன செய்கிறாரு அப்படிங்கிற வினைச்சொல் ஒன்றே ஒன்று. செய்கிறவரும் ஒன்று, வினைச்சொல்லும் ஒன்று. இது
ஒரு முழுமையான அர்த்தத்தை கொடுக்கும். சரிங்களா? அதுதான் தனி வாக்கியம், முதன்மை வாக்கியம், இண்டிபெண்டன்ட் clause அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இங்கே பாருங்கள், ஒரு சப்ஜெக்ட் ஒரு verb இது ரெண்டும் சேர்ந்து ஒரு முழுமையான கருத்தை சொல்லிடுச்சு அப்படின்னா அது ஒரு இண்டிபெண்டன்ட் clause, ஒரு தனி வாக்கியம். சரிங்களா? இப்போ பாருங்கள், த கேட் இது வந்து ஒரு சப்ஜெக்ட், ஸ்லீப்ஸ் இது வந்து ஒரு verb. இது ரெண்டுத்தையும் சேர்த்து நீங்கள் த கேட் ஸ்லீப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சிம்பிள் சென்டென்ஸை உருவாக்கி பேசிட்டீங்க. சரிங்களா? ஷீ அவள் இது ஒரு சப்ஜெக்ட், ரீட்ஸ் இது வந்து அவ படிக்கிறா, ஷீ ரீட்ஸ். இப்போ நீங்கள் இன்னொரு சிம்பிள் சென்டென்ஸை உருவாக்கி பேசிட்டீங்க. பேர்ட்ஸ் பறவைகள், ஃப்ளை பறக்கும். இது ரெண்டுத்தையும் சேர்த்து பேர்ட்ஸ் ஃப்ளை அப்படின்னீங்கன்னா நீங்கள் இன்னொரு சிம்பிள் சென்டென்ஸை உருவாக்கி பேசிட்டீங்க. சரிங்களா? இவ்வளோ தான், ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல? காம்பவுண்ட் சென்டென்ஸ், கூட்டு வாக்கியம், இதை எப்படி நம்ம உருவாக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல காம்பவுண்ட் சென்டென்ஸ்னால் என்ன? நம்ம ஒரு தனி வாக்கியம் உருவாக்கணும் இல்லையா? அது போல் 2 தனி வாக்கியம் உருவாக்கிட்டு அந்த 2 தனி வாக்கியத்தையும் ஒரு இணைப்பு சொல்ல வச்சு சேர்த்து ஒரே வாக்கியமாக மாற்றுறோம் அப்படின்னா அதுதான் காம்பவுண்ட் சென்டென்ஸ். உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஒரு சப்ஜெக்டையும் ஒரு வேர்பையும் வச்சு ஒரு தனி வாக்கியம் உருவாக்கிட்டோம். அது ஒரு முழுமையான அர்த்தத்தை கொடுக்குது. இன்னொரு சப்ஜெக்டையும் இன்னொரு வேர்பையும் வச்சு இன்னொரு தனி வாக்கியத்தை உருவாக்கிட்டோம். அதுவும் முழுமையான அர்த்தத்தை கொடுக்குது. இதை ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம இணைக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு இதுக்கு சமமான இதை இணைக்கக்கூடிய ஒரு இணைப்பு சொல் வேணும். சம இணைப்பு சொல் அப்படின்னு அதுக்கு பேர். சரிங்களா? அதை கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இணைப்பு சொல் அப்படின்னு சொல்லலாம், சம இணைப்பு சொல் அப்படின்னும் சொல்லலாம். சரிங்களா? அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். சம முக்கியத்துவம் கொண்ட 2 தனி வாக்கியங்களை இணைக்கும் சொல் தான் அதை கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாமா? போ ஏனெனில், அண்ட் மற்றும் மேலும், நோ மேலும் இல்லை, இல்லை, பட் ஆனால், ஓர் அல்லது, எட் இருந்தாலும் ஆனாலும், சோ ஆகையால் எனவே. இது எல்லாமே கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன், இணைப்பு சொற்கள். சரிங்களா? இப்போது இந்த வாக்கியத்தை பாருங்கள். ஷீ ரீட்ஸ் அ புக் எவ்ரி டே. இவ வந்து தினமும் புத்தகம் படிக்கிறா. சரிங்களா? ஹர் பிரதர் ரைட்ஸ் நோட்ஸ். அவனோட சகோதரன் நோட்ஸ் எழுதுகிறான். இந்த 2 வாக்கியமும் சிம்பிள் சென்டென்ஸ். இது ஒரு தனி சிம்பிள் சென்டென்ஸ், இது ஒரு தனி சிம்பிள் சென்டென்ஸ். ஏன்னா இங்கே ஒரு சப்ஜெக்ட் செய்கிறவங்க அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்றது ஒன்று தான் இருக்குது. இங்கேயும் செய்கிறவர் ஒருத்தர், ஹர் பிரதர். அவர் என்ன செய்கிறாரு? எழுதுகிறாரு. சரிங்களா? இங்கேயும் ஒரு சப்ஜெக்ட் ஒரு verb, இங்கேயும் ஒரு சப்ஜெக்ட் ஒரு verb. இந்த 2 வாக்கியத்தையும் நம்ம அண்ட் அப்படிங்கிற கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் வச்சு இணைக்கிறோம். சரிங்களா? இப்போ இது ரெண்டும் சேர்ந்து ஒரே வாக்கியமாக ஆயிடுது. ஷி ரீட்ஸ் அ புக் எவ்ரி டே அண்ட் ஹர் பிரதர் ரைட்ஸ் நோட்ஸ். சரிங்களா? இந்த மாதிரி வாக்கியம் தான் காம்பவுண்ட் சென்டென்ஸ். நெக்ஸ்ட் போலாமா? காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ், சிக்கலான வாக்கியம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒரு முதன்மை வாக்கியமோ
ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட சார்பு வாக்கியங்களும் இருந்துச்சுன்னா அதுதான் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். முதன்மை வாக்கியம் என்ன? இண்டிபெண்ட் clause அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இப்போது சார்பு வாக்கியம் டிபெண்ட் clause அப்படின்னா என்னன்னு பார்க்கலாமா? டிபெண்ட் clause சார்பு வாக்கியம் அப்படின்னா என்ன? அதாவது இந்த வாக்கியம் தனியாக நின்று ஒரு அர்த்தத்தை கொடுக்காது. இது சார்பு இணைப்பு சொல்லால் தான் இந்த வாக்கியமே தொடங்கும். சரிங்களா? ஷீ ரீட்ஸ் அ புக் எவ்ரி டே. இந்த வாக்கியத்தை பாருங்கள். இதில் ஒரு செயலை செய்கிறவங்க சப்ஜெக்ட், ஒரு செயல் ரீட்ஸ் இருக்குது. கருத்தும் முழுமையாக இருக்குது. சரிங்களா? இந்த வாக்கியத்தை பாருங்கள். பிகாஸ் ஷி வாண்ட்ஸ் டு இம்ப்ரூவ் ஹர் இங்கிலீஷ். இந்த அவள் ஆங்கிலத்தை மேம்படுத்தணும்னு விரும்புறதுனால தான் அப்படின்னு நிறுத்துகிறோம். இன்னொரு வாக்கியம் நம்ம சொன்னாதான் இந்த வாக்கியம் முழுமையாக இருக்கும். இப்போது இந்த பிகாஸ் அப்படிங்கிற இந்த வார்த்தை இருக்கு இல்லையா, இதை வச்சு தானே இந்த வாக்கியமே ஆரம்பமாகுது. இதுபோல் சார்பு இணைப்பு சொல் இருந்தால் தான் நம்ம இந்த சார்பு வாக்கியத்தை உருவாக்க முடியும். இவளோட இந்த எண்ணத்தினால தான் இந்த செயல் நடக்குது அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய நேரங்களில் இந்த மாதிரி சார்பு இணைப்பு சொற்கள்லாம் நம்ம உபயோகப்படுத்தி ஒரு வாக்கியத்தை உருவாக்கணும். சரிங்களா? சார்பு இணைப்பு சொல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒரு சார்பு வாக்கியத்தை ஒரு முதன்மை வாக்கியத்தோடு இணைக்கும் சொல் சார்பு இணைப்பு சொல் ஆகும். சரிங்களா? அதெல்லாம் என்னென்னு ஒன்று பார்க்கலாமா? பிகாஸ் ஏனெனில், இஃப் என்றால், when போது, while போது, before முன்பு, after பிறகு, although இருந்தாலும், though இருந்தாலும், since ஏனெனில், unless இல்லையெனில், until வரை, where எங்கு, as ஏனெனில். சரிங்களா? இப்போது இந்த வாக்கியத்தை சேர்த்து படிங்க. She reads a book every day because she wants to improve her English. இதுவே தான் சார்பு வாக்கியம், இதுவே தான் சார்பு இணைப்பு சொல். சரிங்களா? தனி வாக்கியத்தையும் இந்த சார்பு வாக்கியத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம எழுதின உடனே நம்மளுக்கு உருவாகிறது என்ன? காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். சரிங்களா? இப்போ நம்ம இந்த சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் எல்லாத்துலேருந்தும் ஒன்று ரெண்டு வாக்கியங்களை பயிற்சி செய்யலாம். நிறைய வாக்கியங்களை பயிற்சி செய்யணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சிம்பிள் சென்டென்ஸை ப்ரெசன்ட் டென்ஸில் உருவாக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தேவைன்னா ஒரு சப்ஜெக்ட், ஒரு verb. சரிங்களா? ப்ரெசன்ட் கண்டினியூஸில் ஒரு சப்ஜெக்ட், ஒரு ஹெல்பிங் verb. இங்கே ஐ வந்தால் ஹெல்பிங் verb am வரும். இங்கே he, she, it வந்தால் is வரும். இங்கே you, we, they வந்தால் are வரும். சரிங்களா? மெயின் வேர்போட ஐஎன்ஜி சேர்த்து வரும். சரிங்களா? எழுவாய், துணை வினைச்சொல், முக்கிய வினைச்சொல் ஐஎன்ஜியோட வரும். எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வாக்கியத்தை முழுமையாக்க செய்யப்படும் பொருள், காலக்குறிப்பு இதெல்லாம் தேவைப்பட்டால் நம்ம போட்டுக்கலாம். ஒரு உதாரணம் பார்க்கலாமா? நான் தினமும் தண்ணி குடிக்கிறேன். இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். நான் இப்போது தண்ணீர் குடித்து கொண்டிருக்கிறேன். இது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இது நான் வழக்கமாக செய்கிற செயல், இது நான் இப்போ செய்கிற செயல். சரிங்களா? இப்போது இங்கே அந்த ஃபார்முலா இருக்குது. முதல்ல சப்ஜெக்ட் வரணும், வேர்ப் வரணும். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படிங்கிறதுனால வினைச்சொல்லோட he she it வந்தால் எஸ் ஆட் ஆகும். சரிங்களா?
ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சப்ஜெக்ட், ஹெல்பிங் வேர்ப், வேர்போட என்ஜி, சரிங்களா? இந்த ஒரு வாக்கிய அமைப்பை வச்சு இந்த வாக்கியத்தை நீங்கள் காமெண்ட்ஸில் எழுதுங்க. தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போதே காமெண்ட்ஸில் அப்படியே எழுதுங்க. நீங்கள் எழுதின வாக்கியத்தை நான் சரியா இல்லையா அப்படின்னு பார்ப்பேன். சரிங்களா? சப்ஜெக்ட் ஐ, வேர்ப் ட்ரிங்க், எதை குடிக்கிறேன்? வாட்டர். எவ்வளோ அடிக்கடி? எவ்ரி டே, தினமும். சரிங்களா? ஐ ட்ரிங்க் வாட்டர் எவ்ரி டே. இது வந்து முதல் வாக்கியம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ரெண்டாவது வாக்கியம் ஐ, நான், ஆம், வினைச்சொல் ட்ரிங்க், ஐஎன்ஜி, ட்ரிங்கிங், எதை குடிக்கிறேன்? வாட்டர். இதுதான் ஆப்ஜெக்ட். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எவ்வளோ அடிக்கடி அப்படின்னு வராது இல்லையா? இப்போ தானே நான் இந்த வேலையை செய்கிறேன். நவ் அப்படின்ற டைம் எக்ஸ்ப்ரெஷன் வரும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன் நம்ம டைம் எக்ஸ்ப்ரெஷனை படிக்கணும் அப்படின்னு. இங்கே எதை போடணும், இங்கே எதை போடணும் அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு தெளிவாக தெரியும். சரிங்களா? இப்போ இந்த வாக்கியத்தை நல்ல சத்தமாக வாயை திறந்து பயிற்சி பண்ணுங்கள். ஐ ட்ரிங்க் வாட்டர் எவ்ரி டே. இதோட சூழ்நிலை என்ன? நான் தினமும் வந்து தண்ணி குடிப்பேன். அந்த ஒரு எண்ணத்தை மனசில் வச்சு இந்த வாக்கியத்தை ஒரு 2 முறை சொல்லுங்கள் போதும். ஐ ஆம் ட்ரிங்கிங் வாட்டர் நவ். நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்? இப்போ தண்ணி குடிச்சிட்ருக்கேன். இந்த ஒரு சூழ்நிலையை மனசில் வச்சு இந்த வாக்கியத்தை 2 முறை சொல்லுங்கள். இது ஒரு 2 முறை, இது ஒரு 2 முறை. வெரி குட். நீங்கள் சொல்லும்போது இந்த டைம் எக்ஸ்ப்ரெஷன்லாம் எங்கே வருது, எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத கவனித்து சொல்லணும். இந்த சூழ்நிலையையும் மனசில் வச்சு சொல்லணும். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தினமும் நம்ம செய்கிற வேலைக்கு, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நம்ம இப்போ பண்ணுற வேலைக்கு அப்படின்னு. சரிங்களா? அடுத்தது போகலாமா? இப்போது இந்த வாக்கியத்தை கவனிங்க. அவள் தினமும் ஒரு புத்தகத்தை படிக்கிறா, மேலும் அவளுடைய சகோதரன் குறிப்புகளை எழுதுகிறான். இது என்ன வாக்கியம்? இது ஒரு கூட்டு வாக்கியம். எந்த டென்ஸில் இருக்குது அப்படின்னா, முதல் வாக்கியம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லேயும், ரெண்டாவது வாக்கியம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லேயும் இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த முதல் வாக்கியத்தை எழுதுறதுக்கு இதே ஃபார்முலா தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. ஒன்று என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல் வாக்கியம் இருக்கு இல்லையா, அவள் தினமும் ஒரு புத்தகத்தை படிக்கிறாள். இதே ஃபார்முலாவை போடுறீங்க. அவளுடைய சகோதரன் குறிப்புகளை எழுதுகிறான். இதே ஃபார்முலாவை தான் நீங்கள் போட்டு எழுதுறீங்க. சரிங்களா? நடுவில் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷனை சேர்த்துக்கிறீங்க. இவ்வளோ தான் இதுக்கு ஃபார்முலா. நீங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணீங்களோ அதே ஃபார்முலா தான் இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கும். ஆனால் இது என்ன வாக்கியம்? காம்பவுண்ட் சென்டென்ஸ். இந்த காம்பவுண்ட் சென்டென்ஸுக்கு நீங்கள் 2 வாட்டி இதை உபயோகிக்கிறீங்க. நல்லா கவனம் வச்சுக்கோங்க. இதை 2 வாட்டி உபயோகிக்கிறீங்க. நடுவில் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷனை யூஸ் பண்ணுறீங்க. சரிங்களா? இந்த 2வது வாக்கியம் பாருங்கள். இதையே 2 முறை அவள் இப்பொழுது ஒரு புத்தகத்தை படித்து கொண்டிருக்கிறாள். இதையே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது வந்து இப்போ செய்கிற விஷயத்தை தான் சொல்லுது. மேலும் அவளுடைய சகோதரன் குறிப்புகளை எழுதி கொண்டிருக்கிறான். இதையே நீங்கள் திருப்பி யூஸ் பண்ணலாம். இதுலேயும் இந்த 2 வாக்கியத்தை இணைக்கிறதுக்கு மேலும் அப்படிங்கிற கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷனை யூஸ் பண்ணுறீங்க. சரிங்களா? எழுதுங்க பார்க்கலாம். ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிற இதே டைமில் நீங்கள் இந்த ஃபார்முலா வச்சு அப்படியே நீங்கள் எழுதுங்க.
காமெண்ட்ஸில் எழுதுங்க, சரியா இல்லையான்னு பார்க்கலாம். She reads a book every day and her brother writes notes. சரிங்களா? சப்ஜெக்ட், verb, இங்கே எஸ் ஆட் ஆகிருக்கு, ஏன்னா he sheet. a book எதை படிக்கிறா? ஒரு புத்தகத்தை. எவ்வளோ அடிக்கடி? எவ்ரி டே, தினமும். சரிங்களா? அடுத்தது பாருங்கள். சப்ஜெக்ட் ஹர் பிரதர், அவளுடைய சகோதரன். இது ரெண்டுமே சேர்ந்து தான் சப்ஜெக்ட். வேர்ப் ரைட்ஸ், ஒருத்தர் தானே, அவளுடைய சகோதரர் ஒருத்தர், அதனால் ஹீ ஷீட் கேட்டகரி. இது வந்து ஹீ கேட்டகரி, இது ஷீ கேட்டகரி. வேர்போடு எஸ் ஆட் பண்ணும். எதை எழுதுகிறான்? ஆப்ஜெக்ட் நோட்ஸ். இந்த ரெண்டு வாக்கியத்தையும் அண்ட் அப்படிங்கிற கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷனால் இணைச்சிருக்கோம். சரிங்களா? அடுத்த வாக்கியம் பாருங்கள். ஷீ சப்ஜெக்ட், இங்கே ஷீ அப்படிங்கிறதுனால இஸ் அப்படிங்கிற ஹெல்பிங் வேர்ப் வந்திருக்கு. என்ன பண்ணுறாங்க? படிக்கிறாங்க. வேர்போட ஐஎன்ஜி. சரிங்களா? எதை படிக்கிறாங்க? அ புக். எப்போ படிக்கிறாங்க? நவ், இப்போ. அடுத்த வாக்கியம் பாருங்கள், அதே தான். ஹர் பிரதர், இது ஹீ கேட்டகரி. ஹீ ஷீட் எல்லாத்துக்குமே இஸ் தான் ஹெல்பிங் வேர்ப். வேர்ப் என்ன? எழுதுறது, கூட ஐஎன்ஜி. ரைட்டிங், எதை எழுதுகிறாங்க? நோட்ஸ். இந்த ரெண்டு வாக்கியத்தையும் அண்ட் அப்படிங்கிற கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷனை வச்சு இணைச்சிருக்கோம். சரிங்களா? இப்போ இது என்ன வாக்கியமாக மாறிடுச்சு? ரெண்டு தனி வாக்கியத்தை ஒன்று சேர்த்ததுனால காம்பவுண்ட் சென்டென்ஸாக மாறிடுச்சு. சரிங்களா? இதுவும் ஒரு முழுமையான வாக்கியம், இது ஒரு முழுமையான வாக்கியம். இதுவும் ஒரு முழுமையான வாக்கியம், இது ஒரு முழுமையான வாக்கியம். இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். சரிங்களா? இந்த ரெண்டு வாக்கியத்தையும் நம்ம இப்போ சொல்லி பயிற்சி பண்ணலாம். ரெண்டு வாட்டி சொல்லலாம். இது எந்த சூழ்நிலையில் சொல்லுவோம்? சொல்லுங்கள் பார்க்கலாம். தினமும் அவள் புக்கு படிக்கிறா, அவன் தினமும் நோட்ஸ் எழுதுகிறான். சரிங்களா? இது எவ்வளோ அடிக்கடி பண்ணுவாங்கன்னா தினமும் பண்ணுவாங்க. அதனால் இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இது இப்போ அவங்க படிச்சுட்ருக்காங்க. தினமும் படிப்பாங்களா இல்லையான்றது தெரியாது. இப்போது அவள் புக் படிக்கிறா, அவங்க சகோதரர் நோட்ஸ் எழுதுகிறாங்க. சரிங்களா? இது ரெண்டு பேரும் இப்போ அந்த வேலையை பண்ணிகிட்ருக்காங்க. நவ், இது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். சரிங்களா? இது ரெண்டுத்தையும் அதோட சூழ்நிலையை வச்சு, அதோட சூழ்நிலையை மனசில் நிறுத்தி இந்த வாக்கியங்களை நல்லா வாயை திறந்து சத்தமாக நீங்கள் பயிற்சி பண்ணுங்கள். இது ஒரு டைம் எக்ஸ்ப்ரெஷன், இது ஒரு டைம் எக்ஸ்ப்ரெஷன். இந்த அண்ட் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன், இது காம்பவுண்ட் சென்டென்சஸ். வெரி குட். நெக்ஸ்ட் போகலாமா? இப்போது அவள் தனது ஆங்கிலத்தை மேம்படுத்த விரும்புவதால் தினமும் ஒரு புத்தகத்தை படிக்கிறாள். நாளை தேர்வு இருப்பதால் அவள் இப்பொழுது ஒரு புத்தகத்தை படித்து கொண்டிருக்கிறாள். இது ரெண்டும் என்ன வாக்கியம்? விரும்புவதால், இருப்பதால் அப்படின்னு காரணத்தை வந்து சொல்லுதில்ல, அப்போவே தெரிஞ்சிடும் இது வந்து சார்பு வாக்கியமாக வந்திருக்கு.
சார்பு வாக்கியம் வந்தாலே அது காம்ப்ளெக்ஸ். சரிங்களா? இதுக்கு எப்படி வாக்கியத்தை அமைக்கலாம் அப்படின்னா, ரெண்டுமே வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான். சரிங்களா? ரெண்டுத்தையும் நீங்கள் இந்த ஃபார்முலா வச்சு எழுதிடுவீங்க. ஆனால் அவள் தனது ஆங்கிலத்தை மேம்படுத்த விரும்புவதால் அப்படின்றதுனால இந்த சென்டென்ஸை நீங்கள் அதனால் அப்படிங்கிற அந்த சார்பு இணைப்பு சொல்ல வச்சு தான் இந்த வாக்கியத்தை நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க. இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல சார்பு இணைப்பு சொல் இருக்கும். மற்றபடி இது எல்லாமே நீங்கள் அப்படியே தான் ஃபாலோ பண்ணுவீங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், இது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இங்கே நாளை தேர்வு இருப்பதால் இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இந்த ஃபார்முலாவை நீங்கள் இங்கே அப்ளை பண்ணணும். இதை இங்கே அப்ளை பண்ணக்கூடாது. கவனித்து படிங்க. இப்போ இவங்க பண்ணலை, நாளைக்கு ஷெட்யூலை பற்றி பேசுகிறாங்க. இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட யூசேஜ். அவள் இப்பொழுது ஒரு புத்தகத்தை படித்து கொண்டிருக்கிறாள். இதுக்கு நீங்கள் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவீங்க, இதுக்கு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவீங்க. இந்த ஒரு சென்டென்ஸில் இந்த ரெண்டு ஃபார்முலாவுமே வந்துடும். சரிங்களா? இங்கே கவனிச்சிங்களா? நிலையான கால அட்டவணை மற்றும் அதிகாரப்பூர்வ நிகழ்ச்சி நிரல். நாளைக்கு எக்ஸாம் நடக்க போகுது அப்படிங்கிறது ஒரு நிலையான கால அட்டவணை. சரிங்களா? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட மூணாவது உபயோகம். சரிங்களா? இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட மூணாவது உபயோகம். சரிங்களா? நிலையான கால அட்டவணை. இப்போ எழுதுங்க பார்க்கலாம். காமெண்ட்ஸில் எழுதுங்க, ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். இந்த ஃபார்முலா வச்சு நீங்கள் எழுதும்போது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். சரிங்களா? ட்ரை பண்ணுங்கள், காமெண்ட்ஸில் எழுதுங்க. நான் சரியானு பார்க்குறேன். ஷீ சப்ஜெக்ட், ரீட்ஸ் வேர்போட எஸ் ஆட் ஆகிருக்கு. எதை படிக்கிறா? அ புக். எவ்வளோ அடிக்கடி? எவ்ரி டே. சரிங்களா? அடுத்த வாக்கியம் ஷீ வாண்ட்ஸ், எஸ் ஆட் ஆகிருக்கு ஷீ இருக்கிறதுனால. ஆப்ஜெக்ட் டு இம்ப்ரூவ் ஹர் இங்கிலீஷ். இங்கே இது ரெண்டுத்துக்கும் நடுவில் பிகாஸ், ஏன்னா அவள் ஆங்கிலத்தை மேம்படுத்தணும்னு விரும்புகிறா. சரிங்களா? இது வரைக்கும் ஒரு வாக்கியம், இது வரைக்கும் ஒரு வாக்கியம். இது ரெண்டுத்தையும் சேர்த்தா காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். நெக்ஸ்ட் ஷீ சப்ஜெக்ட், ஷீங்கிறதால இஸ் வந்திருக்கு. வேர்போட என்ஜி ரீடிங். எதை? அ புக். எப்போ? நவ், இப்போ படிக்கிறேன். அடுத்த வாக்கியம் பாருங்கள். ஏன்னா நாளைக்கு பரீட்சை இருக்குது. பிகாஸ் ஷீ. இங்கே ஹேவ் போடல, ஹேஸ் வந்திருக்கு. ஏன்னா ஷீக்கு நம்ம எப்படி இங்கே எஸ் சேர்க்குறோமோ அதே மாதிரி இங்கே ஹேஸ் அப்படின்னு வந்திருக்கு. இங்கே ஐவி, யூ, தே இதெல்லாம் வந்தால் ஹேவ் வந்திருக்கும். சரிங்களா? ஹீ ஷீட்டுக்கு மட்டும் ஹேஸ் வரும். ஷீ ஹேஸ் என்ன இருக்குது? அ டெஸ்ட். ஆப்ஜெக்ட் எப்போ? டுமாரோ. சரிங்களா? இப்போது இந்த ரெண்டு வாக்கியத்தையும் நீங்கள் நல்லா சத்தமாக அதோட அர்த்தத்தை மனசில் வச்சு பயிற்சி பண்ணுங்கள். அவள் தினமும் ஒரு புக்கு படிக்கிறா. ஏன்னா அவள் ஆங்கிலத்தை மேம்படுத்தணும்னு விரும்புகிறா. இந்த கருத்தை மனசில் வச்சு இந்த வாக்கியத்தை சொல்லுங்கள். அவள் இப்போ ஒரு புத்தகம் படிச்சுட்ருக்கா. ஏன்னா நாளைக்கு அவளுக்கு டெஸ்ட் இருக்குது. இந்த ஒரு சூழ்நிலையை மனசில் வச்சு இந்த வாக்கியத்தை பயிற்சி பண்ணுங்கள். நீங்கள் இது போல் இன்னும் நிறைய வாக்கியங்களை பயிற்சி பண்ணணுன்னா நம்ம லைவ் கிளாஸில் பயிற்சி பண்ணலாம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
தேங்க் யூ.